ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டுனீங்க? அந்த கர்மத்தை கேட்கறானே. நான் ஃபர்ஸ்ட் இந்த நீயான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. கமெண்ட் பண்றாங்க, தப்பாவும் கமெண்ட் பண்றாங்க, பேடாவும் கமெண்ட் பண்றாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ஒரு நைட்ல நான் ட்ரெண்ட் ஆனேன். யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேற யாராலும். ஒரே ஒரு நைட். உன் பேச்சுல திமிர் தெரியுது. ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த் அதை நான் கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணா வந்து நம்மள மதிக்க மாட்டாங்க, பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. இப்போ நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நான் அந்த மாதிரி பேசுறது இல்லை, கம்யூனிட்டி பற்றி பேசுறது. நான் பாட்டில் என் உண்டு என் ஒர்க்கு நான் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போய் சேருவேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அந்த ஆப்போசிட்டில் ஒரு அக்கா, தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க அந்த அக்கா அப்பயே சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல அப்போ. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இப்போ நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இந்த பரம்பரையெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்லை எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். மனம் திரும்பு.